அந்த ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த ஆவியானுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். யாரும் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. பியாண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த அப்பாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அந்த ஆவியானுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்மை நடத்துகிற அப்பனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவர் அறியாமல் ஒன்றும் சம்பவிப்பதில்லை. அவர் அறியாமல் ஒன்றும் சம்பவிப்பதில்லை. எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உன் எழுந்திருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். உன் உட்காருதலை அவர் அறிந்திருக்கிறார். உன் நிரூபணங்களை அவர் அறிந்திருக்கிறார். இருதயத்திலிருந்த வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்னமே, உன் இருதயத்திலிருந்த வார்த்தைகள் தோன்றுவதற்கு முன்னமே அவர் நம்மை அறிகிற கர்த்தர். அவர் நம்மை அறிகிற தேவன். அவர் நம்மை கண்டிருக்கிற கர்த்தர். அவர் நம்மை கண்டுகொண்ட நல்ல தேவன். அந்த அப்பாவை துதித்து மகிமைப்படுத்துங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Oh, hallelujah. Jesus. ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த அப்பனுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை அப்பனுடைய கரத்தில் தருகிறோம். உமது சமூகத்தில் வருகிற ஒரே நாள் நல்லதப்பா. 1000 நாளை பார்க்கலாம். உம்முடைய சமூகத்தில் வருகிற நாள் நல்லதப்பா. உம்முடைய ஆலய பிரகாரங்களில் எங்களுடைய ஆத்துமா தாகமாக இருக்கிறதப்பா. உம்முடைய பாதபீடத்தில் வந்திருக்கிறோப்பா. வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அப்பனுடைய கரத்தில் தருகிறோம். நாங்கள் பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை மறைத்து கொள்ளட்டும். நாங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் மீட்பர் ஒருவருக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஜீவ என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஜீவ என்னை நடத்தும். பரிசுத்த
சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் வழியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே. நல்ல சத்தமுயர்த்தி உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உம்மையேல் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மையேல் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, இரவும் பகலோ விழித்து ஜெபிக்கோ மேய்ப்பனாகணுமே, இரவும் பகலோ விழித்து ஜெபிக்கோ மேய்ப்பனாகணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நல்ல சத்தமுயர்த்தி உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணும். அந்த வரிகளை உணர்ந்து சொல்லுங்கப்பா. உலக பெருமை இன்பமெல்லாம்
பகலோ விழித்து ஜெபிக்கோ மேய்ப்பனாகணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணும். ஒரு ஆத்மீக பிரசன்னத்தை உணர்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். அந்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆண்டவரே, ஓடும் நதியின் ஓரம் மலருகிற மரமாய், ஓடும் நதியின் ஓரம் மலருகிற மரமாய் கர்த்தரை உருவாக்குவீராக, கர்த்தரை உருவாக்குவீராக, கர்த்தர் சபையை உருவாக்குவீராக. உடரவலவலவ சவலவலவலவ ரிபாபாபா சதரவலதரபாபா. கர்த்தர் சிலரை தொட்டுக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் சிலரை தொட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தேவ சபையை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆமென், 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 ஆமென். Thank you Father, thank you Father. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. சத்தமா சொல்லுங்க பாப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. கேட்கல நல்ல சத்தமாய் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து Hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாருக்கு தெரிந்த பாடல், புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எல்லாரும் தெரிந்த பாடல் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Hallelujah. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் ரத்தத்தாலே, சுகம் தந்தர் காயத்தாலே, கழுவினார் ரத்தத்தாலே, சுகம் தந்தர் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, சுகம் தந்தர் ஆவியாலே, எனக்கு சுகம் தந்தர் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ. பூரண சமாதானோ, பூரண சமாதானோ, புவிதர் தருபவரே, எல்லாம் புவிதர் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வாருங்கள் மன்னவரே, வாருங்கள் மன்னவரே. புதிய பாடல்
ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியை பற்றி கொண்டோ உண்மையை நம்பி உள்ளோ விசுவாசத்தோடு உறுதியை பற்றி கொண்டோ உண்மையை நம்பி உள்ளோ பூரண சமாதானோ பூரண சமாதானோ புவிதனில் தருபவரே எல்லா புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமை உள்ள தேவா வல்லமை உள்ள தேவா வாரங்களில் வல்லவரே எல்லா வாரங்களில் வல்லவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். புகழ்ந்து பாடல் நல்ல சத்தமுயர்த்தி அப்பாவை பார்த்து இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியை பற்றி கொண்டோ உண்மையை நம்பி உள்ள இயேசுவே உறுதியை பற்றி கொண்டோ உண்மையை நம்பி உள்ளோ பூரண சமாதானம் தருகிறவர். ஆமென். புவிதனில் தருபவரே எல்லாம் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடு. கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சிலரை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த மகிமையுள்ள கர்த்தர் சிலரை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு புதிய பலனா ஒரு புதிய பலனா ஒரு புதிய பலனா ரகபா ஷதரபாபாபா ரிபாபா. அங்கே துதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஆண்டவரை காத்திருந்தார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவரை இருதயம் திறந்து காத்திருந்தார்கள். அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டது. நவமான பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். நவமான பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். ஓ ஜீசஸ். காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை கட்ட நிரப்புகிறார். காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை கட்ட நிரப்புகிறார். உடரா பாபா பாபா ஷபா பாபா பாபா ரிபாலாதாரா பாபா 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 பாபா. மகிமை 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 மகிமை. ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. பலவீனங்களை மாற்றுகிற கர்த்தர் தேவ சபையில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நெருக்கங்களை மாற்றுகிற கர்த்தர் தேவ சபையில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். Thank you Father. Thank you Father. Thank you Jesus. Amen. Amen. முடிந்தவர்கள் எல்லாம் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்கலாமே. முடிந்த தேவ பிள்ளைகள் எல்லாரும் சில நிமிடங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் எப்படி எழும்பி நின்று கர்த்தரை துதிக்க போகிறோம். Amen. 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 Hallelujah. Hallelujah. எல்லாரும் ஒரே மனமாய் அந்த ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஒரே மனமாய் கர்த்தரை தேட வேண்டும்.
அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். தேவன் பார்ப்பது என்ன தெரியுமா? கர்த்தர் பார்ப்பது என்ன சொல்லுங்களேன். கர்த்தர் பார்ப்பது என்ன? மைக்கையை பார்க்குறாரு, லைட்டையை பார்க்குறாரு, ஃபேனையை பார்க்குறாரு. தேவன் பார்க்கறது எங்க? இருதயத்தை. லேலூயா. நேற்றைக்கு ஒரு சகோதரி எங்ககிட்ட சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் எங்ககிட்ட சொன்னாங்க, பாஸ்டரே எங்கள் சபையில் பெரிய பெரிய பாஸ்டர்மாரெல்லாம் வந்துட்டுண்டு, எங்கள் சபையில் பெரிய பெரிய பேரு கேட்ட பாஸ்டர்மாரெல்லாம் வந்துட்டுண்டு. ஏமே லேலூயா. பாஸ்டர் பால் தங்கையா வந்திருக்கிறாங்க, பாஸ்டர் துணகரன் வந்திருக்கிறாங்க, பாஸ்டர் லாசரஸ் பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. இப்படி பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சிஸ்டரே ஏசப்பா வந்ததை உணர்ந்திருக்கீங்களா? நீங்கள் பெரிய பெரிய பாஸ்டர்மார் வந்ததெல்லாம் இருக்கட்டும், ஏசப்பா வந்ததை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனை தேவன் 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 உணர்கிற ஒரு ஆராதனை இருக்கு. தேவனை நாம் நம்முடைய இருதயத்தில் உணர வேண்டும். தேவனை நாம் நம்முடைய இருதயத்தில் உணர்ந்து ஆராதிக்க வேண்டும். தேவனை நாம் நம்முடைய இருதயத்தில் உள்கொண்டு ஆராதிக்க வேண்டும். தேவனை நாம் நம்முடைய இருதயத்துக்கு உள்ள கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் சுகந்த வாசனையுள்ள ஆராதனை, அதுதான் பரலோகம் விரும்புகிற ஆராதனை, அதுதான் கர்த்தர் பிரியப்படுகிற ஆராதனை. அதுலதான் பலவீனங்கள் மாறும், அதுலதான் நெருக்கங்கள் மாறும், அதுலதான் நிந்தைகள் மாறும், அதுலதான் உன் போராட்டங்கள் மாறும். Jesus name. Oh hallelujah. வாழ்நாளை எல்லாம் நீ நாளா வருத்தத்தோடு கழிப்பது வாழ்நாளை எல்லாம் நீ நாளா வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவார் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேர ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் எழுதிடுவா. வருவாய் தருணம் இதுவே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளோ, கட்டிடும் உற்றார் உறவினரோ. கட்டின வீடும் நிலம் பொருளோ, கட்டிடும் உற்றார் உறவினரோ. குழுவிட்டு உன்னாவி போனார், கூட உன்னோடு
தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே. பிள்ளைகள் எல்லாம் துதிங்க பாப்போம். ஆண்டவர் இயேசுவண்டை அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம் பாதை மாயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம் பாதை மாயக்கிடுமே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. We glorify your name, we glorify your name, we glorify your name. Rakava shantara baba baba riba baba baba shantara ganadara baba baba. தேவ மகிமையாளங்களை நிரப்புவீராக, தேவ மகிமையாளங்களை நிரப்புவீராக. Jesus. Amen, 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 amen. Darabala rama baba shanta rama nadhara baba. அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள். Oh, receive the power of Holy Spirit. அந்த கர்த்தருடைய மகத்துவத்தை பெற்றுக்கொள். Hallelujah. Hallelujah. Jesus. Jesus. Thank you, Father. Thank you, Father. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோப்பா. வேதம் சொல்லுகிறது, பவுல் நட்டால் அப்பல்லோ நீர் பாய்ச்சினால் விளைய செய்கிறவர் கர்த்தர், விளைய செய்கிறவர் கர்த்தர். அவராலே அன்று ரட்சிப்பு இல்லை, அவராலே அன்று விடுதலை இல்லை, அவராலே அன்று விடுதலை இல்லை. நம்மை நடத்துகிற கர்த்தர் பெரியவர், நம்மை நடத்துகிற கர்த்தர் பெரியவர்.
அந்த ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஓ ஹல்லேலூயா, 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 ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஆமென். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. சத்தமுயர்த்தி, வல்லவரே, செயல்களில் எனப்பா வல்லவர், சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. ஆமென். உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. மிகுவிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் எங்கள் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஆண்டவரே, உம்முடைய பலமுள்ள கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை நம்பினவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை அப்பா. உம்மை நம்பினவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களை நடத்துவீராக. சகல துதியும் கனமும் மீட்பர் ஒருவருக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் நின்ற வண்ணமாய் வேத புஸ்தகத்தை எடுத்து சோத்திரம். கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாதபடி நல்ல ஒரு தாயாய் மாற்று. எத்தனை ஆண்டுகள் சபையில் வந்தாலும், எத்தனை ஆண்டுகள் சத்தியத்தை கேட்டாலும் அந்த உணர்வில்லாமல் போகுதப்பா. அந்த உணர்வில்லாமல் போகாதப்பா. மரித்தால் எங்கே போவேன் என்று அவங்களுக்கு இன்னும் தெரியல. விஷத்தை வாங்கி கொண்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. இன்னும் வர வசனம் அவருக்கு புரியலை. மரித்தால் எங்கே போவேன் என்று சொல்லி கர்த்தர் அவளை சந்திக்கணும். அந்த நோய்களை மாற்றும். கர்த்தரை பற்றியுள்ள அறிவு அதிகமாய் அவங்களுக்குள்ள பலப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போவதுக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த காணிக்கை நம்முடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் காணிக்கை அங்கீகரித்து கொள்வீராக. கொடுத்த ஏழைகளோ எளியவர்களோ வசதி உள்ளவர்களோ ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. கொடுத்த ஒவ்வொருவரையும் மனதார நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் பேசுவதும் செய்கிற நோக்கங்களை விசுவாசி பிள்ளைகள் அறிந்து கொண்டு செயல்பட கர்த்தர் கிருபை செய்யும். வராத பிள்ளைகளை கொண்டு வாருங்க. சபை விட்டு வெளியே போன பிள்ளைகளையும் கொண்டு வாருங்க. தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் சிலர் வந்து போகிறாங்க. கர்த்தாவே,
அந்த இரத்தப்பழி எங்கள் மேல் வராதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபைக்குள்ளே மறைத்துக்கொள்ளும். அற்புதம் அடையாளங்கள் எங்கள் மத்தியில் செய்யவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்கின்றது என்னுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. நாம் குடும்பங்களை குறித்து கடந்த வாரத்தில் நாம் சில செய்திகளை கேட்டோம். குடும்பங்களை சரியாய் நடத்துவதற்கும் பிள்ளைகளை சரியாக நடத்துவதற்கும் தயவு செய்து தாய்மார்களும் தகப்பன்மார்களும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ்லாம். சரியா பொறுப்பு இல்லாமல் ஊதாலித்தனமாக சபைக்கு வந்து அந்த காணிக்கை டைமில் எழும்பி போகிற எல்லாரையும் நாங்கள் பார்த்து வச்சுட்டோம். அவங்களுக்குன்னு ஒரு திருமணங்கள் வரும்போது நான் தலையிட மாட்டேன். நாங்கள் அங்கே வர மாட்டோம். எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் அறுப்பீங்க. அல்லேலூயா. பின்ன 1000 பாஸ்டர்மார்கள் உண்டு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யாராவது நடத்துவாங்க. அல்லேலூயா. ஆமென். மிக கவனமாய் இருந்தால் நாங்களும் கவனமாய் நடத்தி கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி நாங்கள் கிருபை செய்வோம். இந்த நாளிலும் கர்த்தர் தருகின்ற வார்த்தை எபிரேய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதில் 4வது வசனத்தை படிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அல்லேலூயா. பிரைஸ்லாம். ஆபேலுடைய குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் புதிய ஏற்பாடு காலத்தில் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறான். நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் சில வேளை 70-75 ஆண்டுகள் இருந்து நாமும் மண்ணுக்கு போக போறோம், மரித்து போக போறோம். நான் மரித்து போன பின்பு உங்களை குறித்து யாராவது சாட்சி கொடுக்க உண்டாகுமா? அல்லேலூயா. பிரைஸ்லாம். அதுக்குரிய கிரியைகளை ஏதாவது செய்கிறீங்களா? அதுக்குரிய ஏதாவது நன்மைகளை செய்து நான் மரித்து போனாலும் ஒரு தலைமுறையாவது என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்றுள்ள திட்டமோ எண்ணமோ உங்கள்கிட்ட இருக்கிறதா என்று சொல்லி தயவாய் நீங்கள் சோதித்து பார்க்க ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. அவன் மரித்தும் இனியும் பேசப்படுகிறவனா இருக்கிறான். நாம் இங்கே சபை கூடி இருக்கிறோம். இந்த சபை கூடி இருக்க நாம் எல்லாருமே மரிப்பதற்கு பிறந்தவர்கள் தான். மரிப்பதற்கு நாம் பிறந்தாலும் இந்த மரணத்தை நோக்கி கொண்டிருக்கிற நீங்கள் மரணத்தை நோக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இனி வெற்றிக்கு நம்ம ஓடவில்லை. ஒரு மரணம் வரும், அந்த மரணத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு 50 வயதானா கல்லறை குழிக்கு கொஞ்சம் இடத்தை நீங்க வச்சு பார்த்து வைக்கிறீங்க. இந்த இடத்துல எனக்கு சமாதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எப்படி சின்ன வயசுல ஒரு வீட்டை கட்டி வாழ வேண்டும் என்று விரும்பினோமோ அதை போலதான் நீங்களும் ஒரு சமாதி வைப்பதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிட்டீங்க. எல்லாரும் கிடையாது, சில வைத்தீங்க. அப்ப நமக்கு மரணத்தை குறித்துள்ள நினைவு இருக்கிறது, ஒரு சமாதியை குறித்துள்ள நினைவு இருக்கிறது. ஆனா நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கும் அநேகர் புரிந்து கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, நீங்கள் எங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிறதும் நீங்கள் பேசுகிற பேச்சுகளும் அதனால நான் பெற்று போறேன்னு சொல்லியும் சிலர் உண்டு. அல்லேலூயா. ஆமே. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று போறேன்னு சொல்லியும் ஜபத்தில் ஜெபிச்சிட்டு இருங்க. சும்மா என்ன கேட்டு போகல, ஜெபிச்சிட்டு இருங்க. அல்லேலூயா. சிலர் சபைக்கு வந்தும் சாபத்துல போறாங்க. ஆமே. பிரைஸ்லாம். அப்ப நல்ல புரிஞ்சு, ஆபேல் ஒரு மாம்ச பந்தத்தில் பிறந்திருந்தாலும்
ஆபேல் தேவனோடு நடக்க பார்க்கிறான். காயின் மாம்ச பந்தத்தில் பிறந்திருந்தாலும் அவன் வெறும் பிசாசோடு நடப்பதற்கு பார்க்கிறான். ஆமே, ஒருவன் வாழ்வதற்கு பார்க்கிறான், இன்னொருவன் பிசாசோடு வாழ்வதற்கு பார்க்கிறான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆமே, ஒருவன் ஆவியிலே வாழ்வதற்கு பார்க்கிறான், இன்னொருவன் பிசாசோடு வாழ பார்க்கிறான். ஆவியிலே வாழ பார்க்கிறவன் முதன்மையான காணிக்கைகளை கொண்டு ஆண்டவருக்கு முன்பாய் சந்தோஷத்தோடு வருகிறான். ஆண்டவரோடு வாழாம ஒரு மனுஷன் பிசாசோடு வாழுகிறவனும் காணிக்கை கொண்டு வருகிறான். அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நீங்களே யோசித்து பாருங்க, நம்முடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கப்படுகிறதா? உங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? இல்லை என்ன அங்கீகரிக்கிறாரா? நம்மோடு ஆண்டவர் என்ன தொடர்பில் இருக்கிறார்? நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் தொடர்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, இல்ல காயினை போல தொடர்ந்து கொண்டு இருக்கிறீங்களா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. காயினை போல நீங்கள் சபைக்கு போய் காயினை போல கடந்து போனால் எப்படி காயின் சபிக்கப்பட்டவன் ஆகானோ அதை போல நாம் சபிக்கப்பட்டவனாக இருப்போம். பிரைஸ் எல்லாம். ஆமே. சபைக்கு போற நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய அன்பு, இயேசு கிறிஸ்துடைய குணம், இயேசு கிறிஸ்து எப்படி உள்ள காணிக்கை விரும்புவார், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இன்றைக்கும் அநேகருக்கு தெரியவில்லை. சரியான ஆபேலை போல மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆபேலும் மாம்சத்தில் பெற்றவன் தான். அவனும் மாம்சத்தில் பெற்று வந்தாலும் அவன் ஆவிக்குரிய மனுஷனாய் கொண்டு காணிக்கை வைக்கிறான். அதனால அவனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். அப்போ இந்த காயின் வந்து ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்ததுனால சில வேளை மாடுகள் பெருகி இருக்கலாம், அவனுடைய வஸ்துக்கள் பெருகி இருக்கலாம், நிறைய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்திருக்கலாம். அதை சில வேளை காயின் அறிந்திருப்பான். அவனுடைய காணிக்கை அங்கீகரித்ததுனால அவன் ஆடு மந்தை எல்லாம் பெருகுது, எல்லாம் பெருகி கொண்டு இருக்குது. நம்மை ஆசீர்வதிக்காதனால காய்கறி எல்லாம் சுக்கு சுக்கா போகுது, நல்ல உணக்கடிக்குது, முன்னேற்றம் இல்லை. வாழைக்கொலையில முன்னேற்றம் இல்லை, செந்துளங்கொலையில முன்னேற்றம் இல்லை, ஒன்னிலே முன்னேற்றம் இல்லை. அவன் தல தலா என்று வளர்ந்து கொண்டிருக்கான். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்போ ஆபேலுக்கிட்ட காயின் வந்து பேச வருகிறான். என்ன பேச வருகிறான்? அல்லேலூயா. நீ முதன்மையானதை கொடுக்காத, முதன்மையானது செய்யாத, முதன்மையான கொடுத்து நீ அவருடைய பெரிய பேரும் புகழும் பெற்றுக்கொள்ளவும் ஆசீர்வாதம் வேண்டாம், நீ என்ன போல இரு என்று சொல்லி பேசுகிறான். அப்ப ஆபேல் அதுக்கு மறு உத்தரவு வந்து, இல்ல நான் கர்த்தருக்கு முன்பே உண்மையா இருப்பேன், கர்த்தருக்கு முன்பே சாட்சியா இருப்பேன், என்னுடைய காணிக்கை முதல்ல அவருக்கு கொடுப்பேன் என்று சொன்ன உடனே அவனுடைய முகம் நாடி மாறி அவனை கொலை செய்தான் என்று பார்த்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமே. ஆபேலை காயின் கொலை செய்து அந்த இரத்த வரியனாய் மாறினான் என்று பார்த்து கொள்ள முடியும். பிரைஸ் எல்லாம். ஆமே. ஹல்லேலூயா. அப்ப தேவ சபைக்கு நான் சொல்லுகிறேன், அவன் பிசாசினாலே காயின் பிடிபட்டு விட்டான். அவன் பிசாசினால் பிடிபட்டதனால தான் இந்த காரியங்களை செய்தான். ஆபேலோ தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து பிரியமாய் நடந்து அவரை காணிக்கை கொடுத்து அவன் பிரியமாய் இருந்ததுனால அவனுடைய சாட்சி, அவன் மரித்த பின்பும் அவன் பேசப்படுகிறான். அல்லேலூயா. அவன் மரித்த பின்பும் பேசப்படுகிறான். அதை போல நீங்கள் இங்கே ஆண்டவருக்கு முன்பே செய்கிற கிரியைகள், ஆண்டவருக்கு முன்பே உதார்த்தமாய் செய்கிற ஒவ்வொரு கிரியைகள், ஆண்டவரை ஜெபிக்கிறதிலும் துதிக்கிறதிலும் மகிமைப்படுத்துவதிலும் சபை ஆராதனை ஒழுங்குமுறையிலும் கர்த்தருக்கென்று நீங்கள் சின்ன சின்ன காரியமோ உங்களால் முடிந்த பெரிய காரியங்களோ நீங்கள் செய்து ஒரு ஆபேலை போல முதன்மையான இடத்துக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு முதன்மையான இடத்துல வர வேண்டும், உங்களை முதன்மையான இடத்துல வைக்க வேண்டும். உங்களை ஆண்டவர் தள்ளக்கூடாது, உங்களை ஆண்டவர் ஒதுக்கக்கூடாது, உங்களை ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. இது ஏதோ நினைச்சிருக்க கூடாது. ஆண்டவர் முற்றிலுமாய் புதிய பாடல கேட்கிறது, ஒரு ஜீவ பலியாத்தான் உங்களை காணிக்கையை கேட்கிறார். அன்றைக்கு பச்சைக்கறி மாடெல்லாம் கொடுத்தது உண்மைதான். இன்றைக்கு கிறிஸ்து சுகந்த வாசனையாக ஆண்டவருக்கு ஜீவ பலியாக கொடுத்தது போல நீங்கள் ஒரு ஜீவ பலியாக ஒரு காணிக்கையை நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அதை நீங்க சரியா செய்தாதான் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். சரியா செய்தாதான் உன் வாழ்க்கை கட்டப்படும். சரியா செய்தாதான் உன் ஜீவிதம் முன்னோட்டு போகும்.
சரியா செய்தாதான் அலங்கோலம் இல்லாம பிசாசன் கையில் அகப்படாம உனக்கு வாழ முடியும். சபை குறித்தும் காணிக்கை குறித்தும் தேவ ரகசியத்தை குறித்தும் ஆராதனை குறித்தும் அந்த மகிமையான வழிகளை நீங்கள் அறியாவிட்டால் எப்படி ஒரு காயினை பிசாசு நடத்தினானோ அதை போலத்தான் உங்களை நடத்த போறான். அல்லேலூயா. எப்பவுமே பிசாசன் சிந்தனை வருமே தவிர ஆவிக்குரிய சிந்தனை வராது. ஆவிக்குரிய சிந்தனை வராவிட்டால் பிசாசன் சிந்தனை என்ன செய்யும்? உங்களை மேற்கொண்டு உங்களை அழித்து போடும். ஆனபடி நீங்கள் சாட்சி இல்லாம சாகக்கூடாது. ஒரு சாட்சியோட சாகும்படி, ஒரு சாட்சியோடு ஜீவிக்கும்படி பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நீ மரித்தாலும் உன்னை பற்றி பூமியில பேசணும். நீ ஆராதித்துக் கொண்டிருக்க உன்னை பரலோகம் பேசணும். பரலோகத்துக்கு உரிய என்று பேசத்தக்க ஒரு புத்தி உள்ள ஆராதனை காயினை போல செய். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சுபாவ கேடுகளோடு சபைக்கு வந்தால் பலன் இல்லை. சுபாவ கேடுகள், வீட்டில் சண்டைகளும் வழக்குகளும், வீட்டில் கெட்ட வார்த்தைகளும், வீட்டில் பல பல பிரச்சனையோடு நீங்க ஆராதித்து எந்த பலனும் கிடையாது. அது ஒரு கண் துடைப்பான ஆராதனையா இருக்கும். அது ஒரு கண் துடைப்பா இருக்குமே தவிர தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை இருக்காது. நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய வந்தீங்கன்னு சொன்னா, தேவன் உங்களை அங்கீகரிக்க வேண்டுமானால் இந்த நாளிலே நான் எப்படிப்பட்ட காணிக்கையா இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேன், எப்படி உள்ள ஜீவிதம் ஜீவிக்கிறேன்னு சொல்லி உங்க சொந்த வாழ்க்கையில, உங்க சொந்த தொழில, உங்க சொந்த யாத்திரையில, சொந்த போக்கில் நீங்கள் வீட்டில் நடந்து கொள்ளுகிற விதம், வேலை இடத்துல நடந்து கொள்ளுகிற விதம், தொழிலில் நடந்து கொள்ளுகிற விதம், ஆண்டவருக்கு முன்பாய் நடந்து கொள்ளுகிற எல்லா விதத்தையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, எல்லா இடத்திலும் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமாய் நடந்தா கண்டிப்பா கர்த்தருடைய சபைக்கு வந்து நீ வெளியே போகும்போது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு போக போற. நிச்சயமா ஆசீர்வதிக்கப்பட்டு போக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னு சொன்னா நமக்கு எங்கேயும் நிம்மதி கிடைக்காது, எங்கேயும் சமாதானம் கிடைக்காது. சத்துருவான பிசாசு உங்களை பின்தொடர்ந்து வந்து தேவனுக்கு பிரியம் இல்லாம இருக்கிறதுனால எங்க எல்லாம் உன்னை கை வைக்கணும் அங்க எல்லாம் கை வைப்பான். பிரைஸ் தி லார்ட். கல்யாணம் பார்ப்பீங்க, நடக்காது. பையனுக்கு ஒரு சம்பந்தம் பார்ப்பீங்க, நடக்காது. உபாகமம் 28 அதிகாரம் படித்த தெரியும் உங்களுக்கு. என்னெல்லாமா செய்வீங்க, வானம் வெண்கலமா இருக்கும், பூமி இரும்பா இருக்கும். அல்லேலூயா. வானம் வெண்கலமா இருக்கும், பூமி இரும்பா இருக்கும். கிளச்சாலும் பலம் இல்லை, ஜெபித்தாலும் வானம் வராது, வாரத்தில் மழை வராது. இப்படித்தான் சிலருடைய சாப வாழ்க்கை கடந்து கொண்டே இருக்கிறது. காரியம் தேவனுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று அறியாம இருக்கிறதுனால பேரண்ட்ஸுக்கு நான் இன்றைக்கு சொல்லுறேன், நீங்க ஞானமா நடந்து கொள்ளணும். பேரண்ட்ஸ், உங்க பிள்ளைகள் நல்லவங்கன்னு சொல்லி நீங்க சொன்னாலும் தேவன் நல்லவன் சொல்லணும். உங்க குடும்பத்தை பார்த்து, உன் புருஷனை பார்த்து, மனைவியை பார்த்து தேவன் சொல்லணும், இந்த குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லணும். ஜெபிக்கிற என்ன பார்த்து கர்த்தர் சொல்லணும், இந்த வீட்டை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன்னு சொல்லணும், இந்த வீட்டை அங்கீகரித்திருக்கேன்னு சொல்லணும். இந்த பிள்ளைகள் உகந்த காணிக்கையாக தங்களை என கொடுத்திருக்கிறாங்க என்று சொல்லி ஜெபிக்கிற போது ஆண்டவர் சொல்லணும், இந்த குடும்பம் நல்ல குடும்பம். அல்லேலூயா. நான் பிரியப்படுறேன், நாங்க வாழுறேன்னு சொல்லி உங்க காணிக்கைகளும் நீங்கள் செய்கிற எல்லா தர்மங்களையும் நினைத்து சொல்லத்தக்கதாய் புத்தி உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அவங்க ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ரகசிய செயல் உண்டாகும், பாடும்போது கர்த்தருடைய ரகசிய செயல் உண்டாகும், துதிக்கும் போது கர்த்தருடைய ரகசிய செயல் உண்டாகும். நீ ஒன்னு மறந்தா கூட மறக்காம உன் ஜெப வேளையிலே கர்த்தர் ஒரு பெரிய ஓரமே படுத்தி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்த இந்த நாளிலே பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை சொல்லு, ஒரு ஆபேலை போல மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைய ஞானத்தில் வளர்த்தி கொள்ள வேண்டும். ஒரு ஆபேல் வந்து தகப்பன் சொல்லி கொடுத்தாருன்னு தெரியாது, யாரும் சொல்லி கொடுத்தல்ல, அவனுக்கே தெரியும் பிசாசன் கையில போய் விழக்கூடாது, பிசாசன் கையில போய் விழக்கூடாது, நான் சரியா ஆண்டோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனோடு நடந்தான். இப்ப சாத்தான் வந்து என்ன கூப்பிடுறான், நீ வா, நீங்க வந்துடு, உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், உனக்கு என்ன சமாதானம் வேணும்,
என்னெல்லாம் நீ கேட்க, உனக்கு எல்லாம் தர என்னால முடியும். இன்றைக்கு சபைக்கு வருகிற மக்களை பார்த்து, காயினை போல இருக்கிற பிள்ளைகளை பார்த்து, என்ன ஆசீர்வாதம் வேணுமானு உங்களுக்கு தர முடியும் அவனுக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது தேவன் தருகிற ஆசீர்வாதமானால் நீ ஜெபித்தும் தேவனுக்கு காணிக்கை உகந்த பலியாய் செலுத்தி தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசு ஒரு ஆசீர்வாதம் தருகிறான்னு சொன்னா அது வேண்டான்னு விட்டுடு. அல்லேலூயா, வேண்டான்னு விட்டுடு. அதனால உனக்கு நிம்மதி இருக்க முடியாது, அதனால உனக்கு சமாதானமாய் வாழ முடியாது, அதனால உனக்கு சந்தோஷம் இருக்க முடியாது. ஆனபடி இந்த நாளில் தேவ பிள்ளை, ஏதாவது உனக்கு அறியாம இருந்தேன்னு சொன்னா, தேவன் அன்பு வைக்காம ஆராதிக்க வந்திருக்கிறியா? துதிக்காம ஆராதிக்க வந்திருக்கிறியா? ஜெபிக்காம ஆராதிக்க வந்திருக்கிறியா? உன்னை உகந்த காணிக்கையை கொடுக்காம நீ ஆராதிக்க வந்திருக்கிறியா? இல்ல ஏதோ ஒரு சமயம் பார்த்து போன்னு வந்திருக்கிறியா? அது ரொம்ப பாவம். இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இன்றைக்கு ஒரு உகந்த காணிக்கை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். புரிந்தவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, 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 ஆமென். 1 யோவான் புஸ்தகத்தில் பார்க்கும்போது சொல்லுகிறது, 3:2 சொல்லுகிறது, ஆபேலின் கிரியை நீதி உள்ளதா இருந்தது. அல்லேலூயா. அப்ப ஆபேலின் கிரியை நீதி உண்டு என்று சொல்லி யோவான் சாட்சி கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்த அந்த யோவான் சாட்சி கொடுக்கிறான். அல்லேலூயா, ஆமென். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்க கிரியைகளும் நீதி உள்ளதா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. உங்க கிரியை நீதியா இருக்கணும். உங்க பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது நீங்கள் செய்கிற மாதிரி ஏதாவது கிரியை அவனுக்கு உள்ள நீதியாகவோ நீதி இல்லாம இருந்தால் நீங்கள் பிள்ளைகளுக்கு நீதியான கிரியைகளை சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப நீதியான கிரியை நமக்குள் இருந்தா, உங்க பிள்ளைகளுக்குள்ள இருந்தாதான் அவங்க வாழ்க்கை ஸ்டெப் ஸ்டெப்பாய் கட்டப்படும். அவங்க வாழ்க்கை உயரத்தில் போக முடியும். அவங்க வாழ்க்கை கிறிஸ்துவினால் நிம்மதி அடைய முடியும். அவர்கள் வாழ்க்கை கிறிஸ்துவினாலே சமாதானம் அடையும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது நீதி உள்ள கிரியை தாய்மார்களுக்கோ தகப்பனுக்கோ இல்லாவிட்டால் நீதி உள்ள கிரியைகளை செய்து ஆராதித்தால் நலமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுது. ஆமென். நீதி உள்ள கிரியைகளை செய்து அந்த நீதியை உங்க பிள்ளைகளுக்கு படிப்பித்து கொடுத்தால் நீங்க செய்கிற ஆராதனைக்கு பலன் உண்டு. உங்க பிள்ளைகளுக்கும் வருங்காலம் பெரிய பலனை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்லாவிட்டால் நீ பெற்றவர் சரியா ஆராதனையும் ஜெப வாழ்க்கையும் துதி செலுத்துவதும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் உங்களுடைய காணிக்கை சரியில்லாமல் இருக்குமானால் வீட்டுக்குள் இடர்கள் உண்டாகும், வீட்டுக்குள் சஞ்சலம் உண்டாகும், நினைத்த காரியங்கள் நடக்காது, போராட்டம் வீட்டுக்குள் உண்டாகும். மாத்திரமல்ல, எப்போதுமே உங்க வாழ்க்கையில சலசலப்பா இருக்கும். சில பேரண்ட்ஸ்கள் உண்டு, சத்தியத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஞானஸ்நானத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க, தங்களே ஆக்கினை தீப்பை உண்டாக்கிடுவாங்க. சிலவங்க உண்டு, பலி செலுத்தி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள மாட்டாங்க. அப்படி தங்களே தாழ்த்தாதபடி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஆபத்து. ஏன்னு சொன்னா, உங்க மாம்சத்தை கண்டு சாத்தான் பயப்பட மாட்டான், பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருக்கிறத பார்த்தா சாத்தான் பயப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சரீரத்தை பார்த்தோன்னு பயப்பட மாட்டான், உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறத பார்த்துதான் சாத்தான் பயப்படுவான். ஹல்லேலூயா. அப்ப உங்க வீடு நிலை நிற்பதற்கும், வீடு ஸ்டெப் ஸ்டெப்பாய் உயர்வதற்கும், உன் பிள்ளைகள் நல்ல ஒரு வேலை இடத்துல சேர்வதற்கும், நல்ல வேலை பார்ப்பதற்கும், அந்த வேலை பார்த்து 10 ரூபாய் சம்பாதித்து பேரண்ட்ஸ்கள் சாப்பிடுவதற்கும், பேரண்ட்ஸ்கள் புசிக்க வேண்டுமானால் தேவ ஆவியானவர் சொல்லுங்க, நீதி உள்ள காணிக்கையை செலுத்தும்படி கர்த்தர் சொல்லுங்க. ஆமென். அது தொடக்கம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், தொடக்கம் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும், தொடக்கம் கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். நீங்க நீதி உள்ள காணிக்கையை செலுத்தும் டைட் இருக்கும், நீதி உள்ள காணிக்கையை செலுத்தும் உபத்திரம் இருக்கும்.
நீதியுள்ள காணிக்கை செலுத்தும் போது பல பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அந்த நீதியுள்ள காணிக்கை கண்டு செலுத்தும் போது பரலோகத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கும்படி தேவதூதனை இறக்கி உன்னை ஆசீர்வதிக்கவும், உன்னை நடத்தவும், உன் தேவைகளை சந்திக்கவும், உன் வீட்டின் பிரச்சனையை ஒழுங்குபடுத்தி பூரணமாக்குவதற்கு தேவ சித்தம் உன் மத்தியிலும் உன் குடும்பத்திலும் வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி இந்த நாளிலே ஒரு யோவான் எழுதி வைத்திருக்கிறது போல, ஆபேல் தேவனுடைய சித்தத்தை செய்கிறது போல நானும் என் குடும்பமும் தேவனுடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி விட்டுக் கொடுக்கிற தேவ பிள்ளையே, வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, அது உன் வீட்டில் செயல்படுத்தினா நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். வேதம் சொல்லுது, ஆபேலை பொல்லாங்கன் தூண்டுதனாலே காயின் கொலை செய்தான் என்று யோவான் 1 யோவான் 3 எழுதப்பட்டு வைத்திருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ எதுக்கு இந்த பொல்லாங்கன் காயினை தூண்டினான்? நல்லா கவனிச்சிருங்க. ஹல்லேலூயா. இந்த பொல்லாங்கனா இருக்கின்ற பிசாசானவன் எதுக்காக காயினை கொல்ல செய்கிறான்? அவனுடைய காணிக்கை அங்கீகரித்து அந்த காணிக்கையினால விஸ்தாரமாக்கி ஆபேல் தேவனுடைய பிள்ளையாய் மாறினா சாத்தானுடைய ராஜ்யம் அப்பமே அழிய தொடங்கி இருக்கும். ஹல்லேலூயா, புரியுதா? சாத்தானுடைய ராஜ்யம் அழிய தொடங்கி இருக்கும். அப்ப ஆபேலுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்ததினால காயினுக்கிட்ட இடைபடுகிறாரு, கேட்டின் மகன் இடைபடுகிறான், அவனை கொலை செய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற கொலைகள், உலகத்தில் நடக்கிற கொள்ளைகள், இந்த நம்முடைய சபையில இன்னைக்கு ஒரு கொலை இல்லாம நடக்கிற தெய்வ பாக்கியமாக்கும். ஹல்லேலூயா. தேவ கிருபையினால மாத்திரம்தான் நீங்கள் யாரும் கொலைக்காக அணிதராகல. சில இடத்துல சந்தர்ப்பம் வந்துட்டுண்டு, ஆனாலும் தேவன் அதுக்கு கொடுக்காதபடி காப்பதெல்லாம் கிருபை. ஹல்லேலூயா. கடந்த நாள் ஒரு அம்மாவும் ஒரு மகன், ஒரு அம்மாவும் தாயும் ஒரு பெரிய ஒரு தற்கொலை பண்ணி இருக்காங்க. என்ன பிரச்சனை? தன் பையன் ஒரு பெரிய ஆளாய் வர வேண்டும் என்று சொல்லி பெரிய ஒரு படிப்பை கொடுத்துட்டாங்க, நல்ல படிப்பை கொடுத்துட்டாங்க. அவன் நல்ல பிளைன் ஓட்டியா வரணும் என்று சொல்லி நல்ல படிப்பை கொடுத்து பெரிய பொக்கிஷத்துல கொண்டு வந்தாங்க. ஒரே பையன் தான், அவனுக்கு வேலை கிடைப்பதற்கு நாட்கள் வருகிறது, வேலையும் சரியாயிடுச்சு. அந்த பையனுக்கு கேன்சர் வியாதியாய் மாறிட்டு, அப்ப கேன்சர் வியாதியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அந்த பையன் இறந்து போனான். நம்பிக்கை தோற்று போச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை தோற்று. அப்ப அவங்க என்ன செய்றாங்க? மகன் இறந்த இயக்கத்துல அவங்க ஒரு பேப்பர், ஒரு பத்திரத்தை வந்து நடத்தி கொண்டு இருந்தவங்க. முன்ன கொஞ்சம் பணம் எல்லாம் இருந்து எல்லா பணத்தை சொத்துக்களை எல்லாம் வித்து எடுத்து ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கிட்டு அந்த ட்ரஸ்ட்டில் எல்லா பண்டையும் சேர்த்துட்டு வருஷந்தோறும் இன்ன காரியம் செய்யணும், இப்படி செய்யணும், கோவிலில் கும்பாபிஷேகம் எடுக்கணும், ஏழைகளுக்கு இப்படி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அந்த பண்டை வச்சுட்டு இந்த ரேண்டை பலிசு எடுத்து செய்யுங்கன்னு சொல்லி எல்லாம் உயில் எழுதி வச்சுட்டு நேரே ஒரு பெரிய டாமை தேடி போறாங்க ஒரு காரில். ஹல்லேலூயா. இந்த காருக்கும் உயில் எழுதி வச்சாச்சு. அவன் அந்த அம்மாவுடைய சகோதரன் பேரில் காரையும் எல்லாம் எழுதி வச்சுட்டு நேரே போய் 2 கையிலையும் சங்கிலி கொண்டு போட்டாங்க, காலில் சங்கிலி போட்டு விட்டுட்டு ஒரு பெரிய டாமில் சாடி செத்து போனாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவர்களுக்கு வசனம் அறியாம இருக்கிறதுனால தான் இது சம்பவித்தது. இவர்களுக்கு வசனம் இருந்தால் இது ஒன்று சம்பவிக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பரிதாபம்னு பாருங்க. அப்ப பிசாசானவன் கட்சிக்கு சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டு இருக்கின்ற காலத்தில் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளை கொலைக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். தேவனுக்கு உகந்த பிள்ளைகளை ஆக்கிரமிப்பு கொடுக்க மாட்டார். தேவனுக்கு உகந்த பிள்ளைகளை ஆபத்து வேளையில கர்த்தர் நின்று உதவி செய்ய இன்றைக்கும் அன்றைக்கும் என் இயேசு வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. இன்னும் கேரளாவில் ஒரு தம்பி ஒரு சிட்டியை வச்சு 5 பேரை கொண்டாங்கன்னு பார்க்க முடியும். முஸ்லிம் தம்பி அவனுடைய ஸ்டோரிகளை விசாரித்த சொல்றானா, கடன் இருந்ததுனால நாங்கள் தற்கொலை பண்ணி சாவதற்கு வேண்டி இதை நாங்கள் செய்தோம். ஹல்லேலூயா. கடன், பயங்கர கடன் இருந்து அதனால நாங்கள் இதை செய்தோம் என்று சொல்லி முதல்ல அவன் அம்மாவை கொல்ல பார்க்க அம்மா ஒப்பு கொடுத்தாங்களே, என்ன முதல்ல கொல்ல என்று சொல்லி. ஹல்லேலூயா. அம்மா பழச்சிட்டாங்க. அவன் 5 பேரை ஒரு சுத்திய கொண்டு தான் காதலித்த பெண்ணை சுத்திய கொண்டு அடிச்சை கொண்டுட்டான். தன் தம்பியை
பிரியாணியெல்லாம் வாங்கி கொண்டு வந்து அவனையும் கொண்டுட்டான். அவங்க சொந்தத்தில் 2 பேரெல்லாம் கொண்டு துணிகரமாய் கொண்டாச்சு. துணிகரமாய் கொண்டு எலிவசம் சாப்பிட்டு விட்டு ஒரு ஆட்டோ பிடித்து நேரே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போறான். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இந்த கொலைகாரன்ட்ட நீங்க நாளை போய் கேட்டு பாருங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதபடி செய்தேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப பிசாசானவன் எப்படி தேவனுக்கு உகந்த காணிக்க இருந்த அந்த மனுஷனை எப்படி கொலை செய்தானோ அதை போலதான் இன்றைக்கு நீங்கள் ஆபேலை போல பிரியமாயிருந்தால் உங்களையும் கொலை செய்வதற்கு தூண்டுவான். ஆனா கர்த்தர் அது நடுவில் இருந்து உங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடி கொலை செய்த பின்பு ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறான். ஆபேலின் ரத்தம் என்னை கூப்பிடுகிறது, நீ என்ன செய்தா என்று சொல்லி கேட்டா அவன் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அவனை பார்ப்பதற்கு நான் யார்? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறான், அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது, அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது, என்ன செய்தாய் என்று சொல்லி கேட்டபோது அவனை கொண்டதை ஒப்புக் கொடுக்கிறான். இதுதான் பிரியமான தேவனுடைய சபையே, இங்கே நாம் செய்கிறது எல்லாமே பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. ஆனபடி நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாய் காணிக்கை செலுத்தி ஆராதித்து துதித்து தேவனுக்கும் பிரியமாய் உலக மனுஷனுக்கு பிரியமாய் நீங்கள் உங்களுடைய காலங்கள் கடந்து போனாலும் ஏதோ ஒரு தலைமுறை இன்னார் நல்ல ஆளு என்று சொல்லி சாட்சி கொடுக்கத்தக்கதாய், ஆபேலை குறித்து சாட்சி கொடுத்தது போல உங்களை குறித்து மரித்தாலும் சாட்சி கொடுக்கத்தக்கதாய் ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைத்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். நீங்களும் அந்த அர்ப்பணத்திலே வர வேண்டும் என்று ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லு. அல்லேலூயா, ஆமென். அது தாங்க வாழ்க்கை. கொஞ்சம் கெட்டவத்தை விழிச்சிட்டு போனா செத்து போனா என்னங்க சந்தோஷம்? 2-3 பேரை அடிச்சு முடிச்சுட்டு போனேன்னு என்ன சந்தோஷம்? 4 பேரை ஏமாத்திட்டு போனேன்னு சொன்னா அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? ஒரு சரியில்லாத வாழ்க்கை வாழ்ந்த அந்த பிள்ளை இறந்து போச்சுன்னு சொன்னா அவங்களை குறித்து என்ன பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சரி இல்லாவிட்டால் எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஆமே. இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் ஒண்ணுதான் சொல்லாதபடி நீங்கள் மரித்தும் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஆராதிக்க அவங்களை பரலோகம் பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அப்படி புத்தி உள்ள ஆராதனை செய்து கர்த்தர் பேசத்தக்க ஒரு மனசாட்சியோடு கவனத்தோடு நீங்கள் நடந்தால் கர்த்தருடைய வீட்டிலே தங்கும்படி கர்த்தர் உனக்கு ஒரு இடத்தை உண்டாக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைய சிலவங்க சொல்லுவாங்க, நான் குடிக்கிறேன், என் வாழ்க்கை இதுதான், என் சந்தோஷமே இதுதான், நான் கொஞ்சம் பணம் சேர்க்கிறேன், இதுதான் என் வாழ்க்கையில மகிழ்ச்சி, நான் எனக்கு இஷ்டம் போல சுகமா வாழ்றேன், இதுதான் என் மகிழ்ச்சின்னு சொன்னா இது சுடுகாடு மகிழ்ச்சி. அல்லேலூயா, ஆமே. குடித்த எங்க போக முடியும்? கெட்டவத்தை எங்க போவாங்க? சண்டை பிடித்த எங்க போவாங்க? அடிதடி வச்ச எங்க போவாங்க என்று சொல்லி பைபிள் கிளியரன்ஸா சொல்லப்படுகிறது. அப்ப ஆனபடி நீங்கள் மனம் திரும்பி பூரணமாகி ஆபேல் செய்த பலியை நீங்கள் கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமே, ஆமே. அதனால உங்க பிள்ளைகளை பரிசுத்து பார்க்க வேண்டும். சில பிள்ளைகள் புறப்படுத்து வேலைக்கு போவதை குறித்து நமக்கு சந்தோஷம் உண்டு. காரியம், நீ நுகத்தை சுமக்காம அவனுக்கு வாழ முடியாது. நுகத்தை சுமந்து கிறிஸ்துவோடு இருந்தாதான் வாழ முடியும். நீ சுமக்கிற நுகத்துல ஒரு அம்சம் கத்தருக்கு, ஒரு அம்சம் ஏழைக்கு சொல்லி கொடுத்து பார், உன் தலைமுறையில் உன்னை கத்தர் ஏற்றவேல உயர்த்த கத்தர் வல்லவர். அதை நீ விட்டுடாத. எதை விடணுமோ எதை பிடிக்கணுமோ அதை சரியா பிடித்தா போதும் கத்தர் உன்னை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா. அப்படி நீ பழகி ஆண்டவர்கிட்ட ஆராதனை செய்யும் போதே உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஆராதனையில ஜபத்துல உன்னை ஆசீர்வதிப்பா. நீ தனித்திருந்து அழும் போது உன்னை ஆசீர்வதித்து சொல்லுவா, உன்னை நான் உயர்த்துவேன்னு சொல்லுவா. நிச்சயமாகவே ஒரு நாள் கர்த்தர் உன்னை அந்த வார்த்தையின்படி உயர்த்தி வைப்பேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, 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 ஆமென். சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சாட்சி கொடுக்க மத்தேயு புத்தகம் 23:35 வசனத்தை படிச்சு பாருங்க. நீதிமானின் ஆபேலின் ரத்தம் முதல் போதும். அல்லேலூயா. அது வேற போயிடும், செய்தி வேற போயிடும். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார், நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க இந்த நாள்ல கிறிஸ்துவின் அபிஷேகம் உங்களுக்கு வந்ததுனால நீதிமானாகிய இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள்ள வந்திருக்குது. அல்லேலூயா. அந்த நீதிபரராய் இருந்த இயேசு கிறிஸ்துவின் சுத்த ரத்தம் சிலருக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப
அவன் உங்க ரத்தத்தை குறித்தும் கர்த்தர் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். கெட்ட ரத்தமானால் கெட்ட ரத்தம் என்று சாட்சி கொடுக்கிறார். நல்ல ரத்தமானால் நல்ல ரத்தம் என்று சாட்சி கொடுக்கிறார். கெட்ட ரத்தம் என்ன செய்யுமாம்? கெட்டதே செய்யுமாம். கெட்ட சிந்தனை கொண்டு வரும். கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட அறியாமைகள், கெட்ட காரியங்களை மாத்திரம் அந்த ரத்தம் கொண்டு வரும். அல்லேலூயா. அப்ப நல்ல ரத்தம், இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல ரத்தம் என்ன கொண்டு வருமா? நன்மையானதை பேச வைக்கும், நன்மையானதை செய்ய வைக்கும். நன்மையானதை மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் செய்யும். அல்லேலூயா. அப்ப அந்த நாளிலே ஆபேலுக்கு பரிசுத்தாய் உண்டா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அந்த ரத்தத்தை குறித்து மிகுந்த ஒரு சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. புதிய பாடல சாட்சி கொடுக்கல, பழைய பாடல ஆதாமிலிருந்து வந்த வம்சவழியில் உள்ள அந்த ஆபேலை குறித்து ஒரு சாட்சி கொடுக்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லணும், இன்னைக்கு என் பிள்ளை என் ரத்தத்தினாலும் என் மாம்சத்தினாலும் பிறந்து என் மாம்சத்திலும் என் ரத்தத்திலும் ஆவியிலே வாழ்ந்து கொடுக்கிறான் சொல்லி உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சபையுள்ள அத்தனை பேரை குறித்தும் பரலோக ராஜ்யம் சாட்சி கொடுக்கத்தக்கதாய் தேவ பிள்ளைகள் கவனமாய் அந்த சாட்சி கொடுக்கத்தக்கதாய் வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. கொடுப்பாரா? எத்தனை பேரை ஆண்டவர் கொடுக்க போற சாட்சி? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் சாட்சி கொடுக்க போறா? நீங்களே சிந்திச்சு பாருங்க, நீங்க கவனிச்சு பாருங்க. இது பொய்யோன்னு சொல்றதல்ல. அப்ப இன்றைக்கு நீங்க ஒரு ஆண்டவர்களை ஒப்பு கொடுங்க. என் ரத்தம் என் மாம்சம் இயேசு கோப்பா இருக்கிறது என்று சொல்லி சாட்சி கொடுக்கத்தக்கதாக ஒரு புதிய உடன்படிக்கையில வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய உடன்படிக்கையில கொஞ்சம் ஆராதனைக்கு நீ மனமடிவாய் போகாதே, கொஞ்சம் ஜபத்துக்கு நீ சோர்ந்து போகாதே, தர்மம் செய்யல சோர்ந்து போகாதே. கர்த்தருக்கு என்ன பிரியமா செய்யணுமோ அந்த பிரியத்தை நீ செய்து நல்ல காணிக்கை செலுத்தி ஆண்டவர் பிரியமா வாழ்ந்து என்னுடைய பிள்ளை மேல ஓடுகிறது சுத்த ரத்தம், பிசாசின் ரத்தம் அல்ல என்று சொல்லத்தக்க ஒரு சுத்த ரத்தம் உங்களுக்குள்ள ஓடும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அதுக்குத்தான் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், அதுக்குத்தான் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். முன் நாட்களில் காயின் வழியாக ஓடிக்கொண்டிருந்த ரத்தத்திலிருந்து, கொலை வரியான ரத்தத்திலிருந்து, சண்டையான ரத்தத்திலிருந்து, பாவங்களை தூண்டுகிற ரத்தத்திலிருந்து மீட்டெடுக்க வேற வழி இல்லாம இயேசு இந்த பூமியில இறங்கி வந்து உங்களை சொந்த பிள்ளைய மாற்றி அவருடைய ரத்தத்தை தந்திருக்கிறாரல்ல, அவருடைய மாம்சத்தை தந்திருக்கிறார்ல. இப்ப நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆமே. அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகளானால் ஆபேல் செலுத்தின பலியை செலுத்த கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். வசனத்தை கவனித்து தேவன் தருகிற ஞானத்தை கவனித்து அதை தகுதியோடு பிடித்துக் கொண்டால் உனக்கு ஒரு பெரிய மாற்றம், பெரிய மகிமை, பெரிய சமாதானம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா. அம்மமார்கள் முதல்ல சம்பாதிக்கிறதோட கர்த்தரை தேட சொல்லுங்க. பிள்ளைகள் கிட்ட வேலையை விட கர்த்தரை தேட சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கிடைக்காது, உங்களும் கிடைக்காது, ஆண்டவருக்கும் கிடைக்காத போயிடும். இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன இழவுக்காக பிள்ளைகள் வேலை செய்யட்டும் அப்படி அல்ல. பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள நடத்துங்க, ஒரு உகந்தவனை நடத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்காவிட்டால் உன் பிள்ளை வளரணும் முடியாது. கர்த்தருக்கு தெரியும் எங்க பிடிக்கணும்னு சொல்லி, கர்த்தர் எங்க கை வைப்பான்னு தெரியும். கர்த்தர் என்ன கை வச்சதே கல்யாண டைம்ல தான். கல்யாணம் முடிந்த பின்பு தான் கை வச்சாரு. என்ன பிழைச்சுக்கிட்டேன், தப்பிச்சிட்டேன். அல்லேலூயா. இல்லாவிட்ட நான் அதோ கதி. அல்லேலூயா. கர்த்தரை அறியாவிட்டால் ஜபத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் கர்த்தரோடு எப்படி சேர வேண்டும் என்று அறியாவிட்ட உங்க பிள்ளைகள் எப்படி பிழைக்க போறாங்க? உங்க பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்க போறாங்க? இன்னும் அப்பனுக்கு அம்மைக்கு ஆண்டவரை பற்றி அறியாவிட்டால் என்ன நடக்க போகுதுங்க? நீங்க எப்படி அறிஞ்சீங்க? முதல்ல சரியாய் ஆண்டவரை அறியாததுனால தான் பிள்ளைகள் ஆண்டவரை அறியல. அதனால பிள்ளைகளுக்குள்ள சரியான ஆண்டவருடைய ஈடுபாடு இல்லை. நீங்கள் இந்த நாளில் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து நீங்கள் ஒரு புதிய பிள்ளைய மாற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் எபிரேய புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்னே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
அவர் 65 வயதாகும் போதே கல்யாணம் பண்ணுகிறாரு, பிள்ளைய பார்க்கிறாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த 65 வயசுல தேவனை நன்றாய் அறிந்து விட்டான் ஏனோக். அல்லேலூயா. அது தேவனை நன்றாய் அறிந்ததனால 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க இப்ப சஞ்சரிக்க வேண்டிய வயசுல வந்துட்டீங்க. நீங்க நிறைய பேரு தேவனோடு சஞ்சரிக்க வேண்டிய வயசுல வந்துட்டீங்க. நமக்கு ஒரு மரணம் இருக்கிறது, நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. நித்திய ஜீவனை இழந்து போக கூடாது. அல்லேலூயா. நீங்கள் நித்திய ஜீவனை இழந்து போக கூடாதுன்னு சொன்னா தேவனோடு நடக்காம அந்த மெய்ப்பொருளை உங்களுக்கு தரமாட்டார். மெய் கிரீடத்தை உங்களுக்கு தர வேண்டுமானால் நீங்கள் தேவனோடு நடக்கணும். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு வேலை உண்டு, பாஸ்டர் தொழில் உண்டு, நான் வேலையை கொண்டு ஒன்றும் வரல, பூமியில தொழிலை கொண்டு ஒன்றும் வரல. ஒரு அம்மா வயிற்றில் வந்து அற்பமான 3 கிலோ 2.5 கிலோ ஒரு சிசுவாய் பிறந்தோ. பிரைசலா பிரைசலா. ஒரு சிசுவாய் பிறந்தோம். சிசுவாய் பிறந்தா அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு காலம் வரை உலகத்துக்குரிய சாப்பாடும், உலகத்துக்குள்ள கனியும், உலகத்துக்குரிய அம்மாவும், உலகத்துக்குரிய அப்பாவும் எல்லாம். நம்ம அப்பா அம்மாட்ட பயங்கர பாசம், அம்மான்னு சொன்னா பயங்கர பாசம். கொஞ்ச நாள் கழியும் போது இவங்களை பிரிந்து என்ன செய்றீங்க? ஒரு மனைவியை தேடுறீங்க, இல்ல ஒரு புருஷனை தேடுறீங்க. அல்லேலூயா. இந்த பாசம் மெல்ல மெல்ல மாறு. அப்ப இது அறிவு வந்த பின்பு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அல்லேலூயா. அறிவு வராம சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அறிவு வந்து பிள்ளை வந்து மக நல்ல வேலை, வீட்டு வேலையை பாப்பா, பையன் நல்லா சம்பாதிக்கிற பையன், பரவாயில்ல, வீடு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஒரு 10,000 சம்பாதிக்காம கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அன்னதானமாவது பிள்ளைகள் சாப்பிடன்னு சொல்லி ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் இருந்தாதான் ஒரு பெண்ணை கொடுக்க நம்ம பார்க்கிறோம். அப்படிதானேங்க? இருக்கட்டும், இல்லை என்ன கொடுக்க கஷ்டம். அப்ப இந்த அறிவு திருமணமாக வேண்டும் இருக்கிறது, பிள்ளை வர வேண்டும் என்று இருக்கிறது, பிள்ளைகளுக்கு சம்பாதிக்க வேண்டும் என்று இருக்கிறது, பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்க எல்லா அறிவும் இருக்கிறது. ஆனா தேவனோட நடக்க அறிவு மாத்திரம் இல்லை நமக்கு. அது ஏங்க? பிரைசலா பிரைசலா. 50 வயசாச்சு, எத்தனை காலம் இருக்குது? நேற்றுக்கு எனக்கு 56 வயசு முடிஞ்சு. அல்லேலூயா. இனி எத்தனை காலம் எனக்கு இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்ப குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், பண கஷ்டம் இருக்கும், நெருக்கம் இருக்கும், எல்லாம் இருக்கும். நீங்க எல்லாம் செய்து முடிக்க முடியாது. ஒரு அம்பானி கூட செய்து முடிக்க முடியாது, ஒரு ராஜா கூட ஒன்றும் செய்து முடிக்க முடியாது, யாரும் ஒன்றும் செய்து முடிக்க முடியாது. இந்த இடத்துல நீங்கள் தேவனோடு நடந்தால் நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நித்திய ஜீவனுக்கு போகும்படி நீங்கள் ஆண்டவர் நடக்க கத்த அழைக்க, ஆண்டவர் நடக்க கத்த அழைக்க. வேலை இருக்கும், தொழில் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், நிம்மதி இல்லாம இருக்கும், சண்டை இருக்கும், வழக்கு இருக்கும், தொழில் நஷ்டம் இருக்கும், வேலையில போராட்டம் எல்லாம் இருக்கும். அதன் மத்தியில தேவனோடு நடக்க ஒரு ஏனோக்காய் மாற ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் அவர் தேவனோடு 300 ஆண்டுகள் எப்படி சஞ்சாரிச்ச 300 ஆண்டுகள். நமக்கு இப்போ நான் 20 வருஷமா ஊழியம் பண்றேன், இடர்கள் வருகிறது, கஷ்டம் வருகிறது, நெருக்கம் வருகிறது, சோறு வருகிறது, என்னென்னமோ வருகிறது. உங்க வாழ்க்கையில ஆராதிக்க உங்களுக்கு பல சோர்வுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் வருகிறது. வரும்போது சிலப்ப தோணும், ஆலயமே வேண்டான்னு தோணும், தொழுகையே வேண்டான்னு தோணும். இன்னைக்கு சில மூட பிள்ளைகள் கிடக்குறாங்க, வீட்டுல சுகமா கிடக்குறாங்க. அப்ப அதன் மத்தியில ஆண்டவரோடு நடந்ததுனால பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்ன சொல்லுது? ஓ, தூங்க கூடாது, இது சாத்தான் கிரியை செய்கிறான், நான் அவரோடு நடக்க வேண்டும் என்று மீண்டும் 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 உங்களை தட்டி எழுப்பி உருவாக்கி, தட்டி எழுப்பி போக வேண்டிய இடத்துக்கு போக விடாதபடி உன்னை தட்டி தட்டி, நீ நில்லு, அமைதியா நில்லு, நீ கவலைப்படாத, பாரப்படாத, நெருக்கப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்னோடு நட என்று சொல்லி கர்த்தர் புதிய பலத்தை உனக்கு கொடுத்து கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சோர்வான வேளையிலே ஆண்டவர் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தால் அதோகதி நித்திய ஜீவன். அந்த நெருக்கமான வேளையிலே ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிந்தா போச்சு நித்திய ஜீவன்.
அந்த இடத்துல தான் நீ எழும்பி பிரகாசிப்பதற்கு நான் விட மாட்டேன், இயேசுவோடு பின்னடப்பேன் சொல்லி ஏனோக்கை போல நீ பின்னடப்பாயானால் கர்த்தர் உனக்காக உன் பிள்ளைக்காக குடும்பத்துக்காக ஒரு நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் உண்டாக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதுக்கு பிரயாசப்படணும். பிள்ளை கல்யாணம் நடக்கும், பிள்ளை குட்டி எல்லாம் வரும், பிள்ளைக்கு சின்ன வேலையை கர்த்தர் கொடுப்பார், பிள்ளை வாழுவான். நீங்க அழிய போறீங்க, நீங்க அழிய போறீங்க. நான் அழியணுமா? அதுக்காக நம்ம ஆண்டவர் பெற்று வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அழியக்கூடாது, உங்க குடும்பம் அழியக்கூடாது. அதுக்கு பேரண்ட்ஸா இருக்க நீங்கள் முழங்கால் போட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு உங்க பிள்ளைகள் தப்பி போவதற்கு, உன் குடும்பம் தப்பி போவதற்கு தயவாய் ஜெபித்து ஆண்டோடு கேட்டு, நீ போன் பண்ணும்போது பிள்ளையை விசாரித்து கர்த்தரோட சபைக்கு போனியா, கர்த்தரை தேடி போனியா என்று சொல்லி கேள். அப்போது கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு வா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க சத்திய சபைக்குள்ள இருக்கிறீங்க, சத்திய வார்த்தை தான் கேட்கிறீங்க, சத்தியம் தான் கர்த்தர் பேசிக்கொண்ட, ஒன்னும் மாறி பேசி போகாது. ஆமென். அதை சரியா பிடிச்சு கொள்ளுங்க. சத்தியம் இல்லைன்னு சொன்னா இஷ்டம் மாதிரி ஆளு கூடுங்க, சரியா போவோம் சபை. ஆட்டி புளியா இருக்கும். ஆமே, செத்து போவோம் சபை, செத்து போவோம் சபை. சத்தியம் தான் நமக்கு நிலைநிறுத்துங்க, உங்களை என்னை நிலைநிறுத்தும். வயதான தகப்பன்மார், வயதானவர்கள், 50 வயதா உங்களை நான் சொல்லுறேன், இனி ஒன்றும் அங்கே நேட முடியாது. சின்ன வயசுல ஆசையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி ஒன்றும் செய்ய முடியாது. உங்க நித்திய ஜீவன் உள்ள இடத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஏனோக்கு நடந்தது போல நீ ஆண்டோடு நடப்பதற்கு இன்றைக்கு முடிவெடுத்துக்கு கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல். ஹல்லேலூயா. அப்ப அவன் எப்படி உள்ள விசுவாசம் இருந்தன பாருங்க. மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டான். மரணம் பயங்கர கஷ்டம், உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. மரணம், உங்க மரணம் இருக்குல்ல, அந்த மாம்சத்தை விட்டு போன இல்ல, ஒரு விரையல் எல்லாம் வரும், ஒரு போராட்டம் எல்லாம் வரும், கண்ணுல இருந்து கண்ணீர் எல்லாம் வரும். எத்தனை பெரிய ஆளாலும் சரி, எத்தனை ஆவிக்குரிய மனுஷனாலும் சரி, முகமுகமா ஆண்டவர் தரிசித்த மனுஷனாலும் சரி, அந்த மரண நேரம் ஒரு 5-6 நாள் உனக்கு சரியான மெமரி பவர் ஒர்க் ஆகாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு மெமரி பவர் ஒர்க் ஆகாது. காரியம் என்ன நடக்க போன்னு நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு பலம் உனக்கு உண்டாகும். நீ கர்த்தருக்குள்ளே உண்மை இருந்ததுனால ஒரு பலன் மாத்திரம் உண்டாகும். அந்த பலத்தை தரிப்பதுதான் சபையுடைய வேலை, அந்த பலத்தை நீ அடைவதுதான் சபையுடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவன் கர்த்தரோடு நடந்து கொண்டிருந்த இடத்துல டக் ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் எடுத்துக்கொண்ட காரியம் என் பிள்ளை மரணத்தை காணண்டான், என் பிள்ளை என்னை மாம்சத்தில் கஷ்டப்படண்டான், என் பிள்ளை என்னை நோகடைய காரியம் இந்த 300 ஆண்டுகள் என்னை விசுவசித்து நடந்திருக்கான். இந்த 300 ஆண்டுகள் என்னை விசுவசித்து நம்பி நடந்திருக்கான். ஹல்லேலூயா. நடந்ததுனால கர்த்தரே அவனுக்கு மரணத்தை கொடுக்காதபடி உயிரோடு எழுப்பி கொண்டு போனான். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் அந்த பாக்கியத்தை பெறுவதற்காய், அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்காய் இனி உள்ள நாட்கள் அந்த ஆசீர்வாதம், அந்த சமாதானத்தை பெறுவது இப்ப உள்ள சமாதானம் அல்லங்க, இது பொய்யான சமாதானம். இப்ப நம்ம என்ன செய்தாலும் பொய்யானது, இது ஒண்ணு நிலை நிற்கிற சமாதானம் அல்ல. ஹல்லேலூயா. சாப்பாடுக்காக உங்க பிள்ளைகளுக்காகவும் எனக்காக நான் பொய்யான ஒரு சமாதானத்தை நேடிக்கொண்டிருந்தா பரலோகம் போக முடியாது. ஆனபடி பரிசுத்த ஆவியிட சொல்லுங்க, ஆண்டவரே இன்று முதல் ஏனோக்க போல என்னை நடத்தும்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஏனோக்க போல என்னை நடத்தும். உம்முடைய உடன்படிக்கையில் வருகிறேன். எப்படி ஆபேல் உமக்கு பிரியமான பலி செலுத்தினானோ நான் உமக்கு உகந்ததாய் என் சரீரத்தை பலி செலுத்துறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனி என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தையோ சண்டையோ தவறான காணிக்கையோ தவறான ஆராதனை இல்லை. நான் உண்மையா ஆராதிப்பேன், உண்மையா ஜெபிப்பேன், உண்மையா கொடுப்பேன். இந்த உயிரே உமக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி உகந்த காணிக்க நீ விட்டு கொடுத்தார். பிசாசு உன்னை தொடாது, நெருக்கம் உன்னை தொடாது, சாபம் உன்னை தொடாது. சகல சாபத்தை முறித்து ரத்தம் கொண்டு அபிஷேகம் பண்ண உபடிய உடன்படிக்கை ரத்தமாகிய மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை தளித்து உன்னை சவிக்கியமாய் சமாதானமாக்கி நடத்துவதற்கு இந்த வார்த்தை பயன்படுத்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென்.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இனி ஒரு 20 வருஷம் சிலவங்க இருப்பீங்க, சிலவங்க 30 ஆண்டுகள் அவ்வளோதான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய அங்கே எங்கேயும் பாராதபடி கர்த்தர் தந்ததை புசித்து குடிச்சிட்டு தேவனோடு நடப்போம். ஆமென். அவர் ஏதாவது தந்தா நன்மை செய்து உங்கள் வாழ்க்கையை சரியாக கொண்டு போங்க. இது இல்லாமல் இந்த பூமியில் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதில் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் பேச மாட்டாங்க, நீங்கள் என்ன செய்தாலுமே பேச மாட்டாங்க. அது அந்த காலம், தூற்றுவாங்க. அது அந்த காலம். ஹல்லேலூயா. பண்டு ஒரு அம்மா பிச்சைக்கு போன இடத்துல சொல்கிறாங்கள, என்னைக்குத்தாக அந்த அந்த மக இன்னைக்கு என்னைக்கும் தருகிறவ இன்னைக்கு தரலைன்னு அவளை கெட்டாவது திட்டாங்க. என்னைக்கும் தராத மக காசு இன்னைக்கு எனக்கு தரல. ஹல்லேலூயா. அதை போலத்தான் இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவனுடைய தேவனுடைய சபைக்கு கர்த்தர் சொல்கிறது, தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதித்தாலும் சரி, 10,000 சம்பாதித்தாலும் சரி, ஒரு பிரசன்ட நன்மைக்கு என்று ஒதுக்கி வச்சுக்கணும். உங்கள் ஆராதனையில் நன்மை இருக்கணும், உங்கள் ஜபத்தில் நன்மை இருக்கணும். நீ போகிற வார இடமெல்லாம் தரித்தவன் இருப்பான், அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுப்பதற்கு நீ ஆயத்தமாய் போக வேண்டும். இதெல்லாம் செய்து கர்த்தர் பிரியமாய் நீ வாழ்ந்து போவாயானால் நீ சாட்சி பெற்றவனாய் இருப்பாய். உன் ஆபேலுடைய சாட்சி உனக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஒரு மரணம் உண்டு. எப்படி ஆபேல் மரணத்தை நம்முடைய ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட போல உனக்கு கடைசியில் நோயில் அடிபட வேண்டிய அவசியம் இல்லை. நோயில் அடிபட வேண்டிய அவசியம் இல்லை. காலு தளர்ந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலு முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கை முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மைண்டு கேடாய் ஒரு 6 வருஷம் கிடக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இருக்காது. நீ பரிசுத்தமாக இருந்ததுனால ஏற்ற நேரத்தில் ஏனோக்கை போல ஒரு நல்ல மரணத்தை தந்து உன்னை காப்பதற்கு பரிசுத்த ஆவியான உன் மத்தியில் இறங்கி வருகிற தேவ பிள்ளைகள் ஒரு அபிஷேகத்தில் நிரம்பும்படி ஷதரகமானா இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நடத்தட்டும். இந்த வார்த்தையின்படி ஏனோக்கை நடத்தினது போல உங்களை நடத்தட்டும். ஆபேலுடைய காணிக்கை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தது போல கர்த்தர் உங்களுடைய காணிக்கைகளை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதான். எல்லாரும் கரத்தை தட்டி அபிஷேகத்தில் நிறைவு எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. 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 தடைகளை உடைக்கிற ஆண்டவர், பிரச்சனைகளை மாற்றுகிற ஆண்டவர், கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். எது எங்களுக்கு முக்கியமோ அதிலே நாங்கள் வாழத்தக்கதாக இந்த உலகத்திலே கரைபட்டு வாழாதபடி எது எனக்கு முக்கியமோ அதிலே கர்த்தர் அந்த முக்கியத்தை தரும்படியா நானும் என் குடும்பம் விட்டு கொடுக்கிறோம். நானும் என் வீட்டார் ஒப்பு கொடுக்கிறோம். நானும் என் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம். நானும் என் கணவன் ஒப்பு கொடுக்கிறோம். இனி வாழ்வது எனக்காக அல்ல, வாழ்ற வாழ்க்கை உமக்காக. நீ பரலோகத்தில் இருந்து சொல்லணும், இந்த சபையிலே நல்ல ஆட்கள் உண்டு என்று சொல்லணும். இந்த சபையில நல்ல பிள்ளைகள் உண்டு என்று சொல்லணும். இந்த சபையில ஆராதித்து வெற்றியடைய பிள்ளைகள் உண்டு சொல்லணும். இந்த சபையிலே கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு என்று சொல்லணும். இந்த சபையிலே கரையற்ற பிள்ளைகள் உண்டு என்று சொல்லத்தக்கதாய் பரலோக ராஜ்யம் எங்களுக்காய் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. எபேசியர் 5 சொன்னது போல அவர் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஆண்டவராய் இயேசு ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார். அதை போல நீங்களும் இன்றைக்கு ஜீவபலியாய் ஆண்டவரே என்று சொல்லி என்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கிறிஸ்து பெற்ற பாடுகளை நீங்களும் கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஷேதரிகாபதரபா. அப்படியே ஆண்டவருடைய சமத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவ பிள்ளை, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா
வாசனையா முகந்து மகிழுமையா சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும் காதுகள் திறந்தருளும் கர்த்தர் குரல் கேட்கணும் என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா சுகந்த வாசனையாய் முகந்து மகிழுமையா ஹல்லேலூயா சுகந்த வாசனையா முகந்த அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் எல்லா சின்ன பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் ஓ நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் ஆபேல் மரித்தும் பேசப்படுகிறவனாய் இருக்கிறான் ஒரு ஏனோக்கு மரித்து எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்நாளும் பேசப்படுகிறவளாக இருக்கிறார் பழைய பாடு அநேக பரிசுத்தவான்களும் புதிய பாடு பரிசுத்தவான்களும் மரித்தும் இன்றைக்கும் பேசுகிறவளாய் காணப்படுகிறோம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தும் உயிர்த்தெழும்பி பேசப்படுகிறவராய் காணப்படுகிறோம் அவருடைய வல்லமை குறைந்து போனதில்லை அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை அந்த வல்லமையினால் உன்னை நிரப்பி அந்த வல்லமையினால் உன்னை நிரப்பி உன் பாவங்களை கழுவி சுத்திகரித்து உன்னை முற்றிலுமாய் தேவ சமூகத்தில் சேர்ப்பதற்கு அந்த ஆண்டவராய் இயேசு மரித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார் அவருடைய மரணம் உனக்கு விலையேறப்பட்டதாக இருக்கிறது அந்த மரணம் மூலம் இயேசுவை தரிசித்து பிதாவை தரிசிக்கும் சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கோம் அவருடைய மரணம் விலையேறப்பட்டதாக இருக்கிறது போல உங்க மரணம் ஒரு விலையேறப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஹல்லேலூயா 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 நீங்கள் தேவனோடு நடக்கிறதுனாலே அற்புதங்கள் நடக்கட்டும் தேவனோடு நடக்கிறதுனாலே அதிசயங்கள் நடக்கட்டும் தேவனோடு நடக்கிறதுனாலே உன் குடும்பம் கெட்டப்படட்டும் தேவனோடு நடக்கிறதுனாலே உன் பிள்ளைகள் வலிய மர கன்றுகள் இருக்கட்டும் வீடு தேவனுடைய கரத்தில் கட்டப்படுகிறதுனால் உன் வீடு அலங்காரமாயிருப்பதாக எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி ஆமென் 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 என்னென்ன வியாதிகள் என்னென்ன சோர்வுகள் என்னென்ன பிரச்சனையோடு வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கமாக்குவதாக அந்நிய நாடுகளிலே வயிற்று வலியோடு இருக்கின்ற உம்முடைய பிள்ளை சபிக்கமாக்குவீராக வீடுகளில் சில போராட்டத்தில் இருக்க அவர்களை விடுதலை ஆக்குவீராக பிசாசன் கையில் இருந்து எல்லா ஜனங்களும் வெளியே வருவார்களாக இன்றைக்கு ஆண்டவரே ஆபேல் கரி காணிக்க செலுத்தினது போல நாங்கள் எங்களுடைய ஜீவனை ஆவி ஆத்மா சரீரத்தை காணிக்கையாக உமக்கு விலையேறப்பட்ட காணிக்க நாங்கள் விட்டு கொடுக்கிறோம்ப்பா விட்டு கொடுக்கிறோம்ப்பா
ஹalleluya 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 துரா பாபா மஷகா பாபா. நன்றி 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 நன்றி. விடுதலை தருகிற வேலை, விடுதலை தருகிற வேலை, விடுதலை தருகிற வேலை, அற்புதங்கள் நடக்கிற வேலை, அதிசயங்கள் நடக்கிற வேலை. ஓ, ஆவியுடைய பலிகளை செலுத்த செலுத்த அற்புதம் ஆவியுடைய வாழ்க்கையில் நடந்ததை போல உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். உகந்த காணிக்கையாக நீ உன்னை அற்பருக்கு காணிக்க பலி செலுத்தினால உன் சுவர் வியாதி, பிரஷர் வியாதி, களைப்பு வியாதிகள், போராட்டம், சில பதற்ற வியாதிகள், நாவில் இருக்கின்ற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். காய்ச்சலா இருக்கின்ற பிள்ளைகள் அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். சுகந்த வாசனையாக இன்றைக்கு உம்மிடத்தில் உம்முடைய பிள்ளைகள் விட்டு கொடுத்து என்ன தடை இருக்கிறதோ பிள்ளை செல்வ தடைகள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகள் மாறட்டும். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் திருமண தடையில் இருக்கின்ற பிள்ளைகள் உகந்த காணிக்கையாக ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து ஒரு ஆபேலை போல நல்ல காணிக்கை பலிகளை செலுத்த உம்முடைய பிள்ளை கிருபை செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. ஆண்டவரே, உம்மை அறிய கிருபை தாரும், உம்முடைய சித்தத்தை செய்ய கிருபை தாரும், ஒரு விழிப்புணர்வு ஆவியை தாரும். உம்மோடு நடப்பதற்கு ஒரு கூட்டம் ஜனத்தை தாரும். அழிந்து போற கூட்டத்தின் மத்தியிலே, அழிந்து போற ஜனத்தின் மத்தியிலே, ஓ பரலோகத்தில் பேரிடபடி வந்த தேவனே, ஒரு அழியாத ஒரு கூட்டத்தை எங்க சபைக்குள்ளே உருவாக்கும்படி பாவத்தை கழுவி சுத்திகரித்து, அக்கிரமத்தை கழுவி சுத்திகரித்து, பிரச்சனைகளை மாற்றி சுத்திகரித்து, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய இரத்தத்தின் அபிஷேகத்தினால் அந்த தாய் வீட்டில் சேர்க்கும்படியாய், உம்முடைய மந்தையில சேர்க்கும்படி புதிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருக்கும் தரும்படியாக செபிக்கிறோம். பாப்பா, அப்படி செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம், நடத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒரு தெய்வ பயம் உண்டாகட்டும், ஒரு தெய்வ பயம் உண்டாகட்டும், ஒரு மனசாட்சி ஆண்டவரில் வரட்டும். நீ புதிய இருதயத்தை கொடுக்கும். ஒரே மனைவிக்கு ஒரே புருஷனை நியமித்தது போல எங்கள் தலையாயிருக்கின்ற கிறிஸ்துவே எல்லாருக்கும் ஒரே இருதயத்தை கொடுத்து கண்ணன் மணி போல காத்துக்கொள்வதற்காய் செபிக்கிறேன். சகல தடைகளை மாற்றும், அற்புதம் செய்யும், வியாதிகளை சபிக்கமாக்கும். ஆராதனை வேலை உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை விசுவாசங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தரை மட்டும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குறை குற்றங்களை மன்னியும். மேற்பெறச்ச இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து சபையாரை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்று உங்களோட உங்கள் பிள்ளையோட சபையோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை இரண்டாம் வருகை கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.